மன்னர் ஹாரூன் ரஷீத் மதீனா ஷரீஃபுக்கு வந்திருக்கிறார். அப்படி வந்திருந்த பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன்னுடைய சபைக்கு ஹதீதுகளை படித்து காட்டுமாறு வருவதற்கு ஏவினார். தன்னுடைய அந்தரங்க செயலாளர் புர்முகி அவர்களை அனுப்பிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்மை தேடித்தான் போக வேண்டுமே தவிர இல்மு தேடி வராது. இன்னல் இல்ம யுஸார் வலா யஸூர் வ இன்னல் இல்ம யுஅதா பிஹி வலா யஅதி. அது தேடி வராது, அதை தேடி நீங்கள் தான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த அந்தரங்க செயலாளர் புர்முகி என்ன செய்தார் என்றால், நேராக சென்று அமீருல் மோமினின் இமாம் மாலிக் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், இந்த செய்தி ஈராக்குக்கு போனால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவார்கள், ஒரு அமீருல் மோமினின் ஒரு ஜனாதிபதி உங்களினுடைய சொல்லை மீறிவிட்டார் என்று உங்களை பற்றி குறைத்து பேசுவார்கள். எனவே அதற்கு நீங்கள் இடம் வழிக்கக்கூடாது, அவரை எப்படியாவது உங்களுடைய சபைக்கு வரச் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது ஹாரூன் ரஷீத் மன்னருக்கும் கோபம் வந்தது. ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நாம் அழைக்கிறோம், இவர் வருவதில்லையா என்று அவர் செய்தி அனுப்பி நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்கிறார். இமாம் மாலிக் அவர்களும் அங்கே வருகிறார்கள். ஆனால் வீசிய கையும் வெறுங்கையுமாக வந்தார்கள். எந்த கிதாபையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. முஅத்தா என்ற கிதாப், இது சம்பந்தமான தகவலை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் நாம் பேசுவோம். இன்றைய உரையில் பல்வேறு தகவல்கள், இன்றோடு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை நாம் நிறைவுபடுத்த வேண்டியது இருப்பதால் பல தகவல்களை நான் இன்ஷா அல்லாஹ் விரைந்து சொல்லிக்கொண்டே நான் செல்வேன். அந்த வகையிலே இமாம் மாலிக் அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய மன்னருடைய அவைக்கு வர்றாங்க. கையில் எந்த கிதாபும் இல்லை. முஅத்தா என்ற அவர்களுடைய பிரபல்யமான கிதாப், கடந்த வாரத்திலேயே நாம் சொன்னோம், அன்றைய காலத்தில் ஒரு பெரும் கிதாபாக ஹதீது கிரந்தம் எழுதப்பட்டது முதலாவது முஅத்தா தான். அன்றைய காலத்தில் அதற்கு நிகராக ஒரு கிதாபு இல்லை. அவர்களுடைய காலத்தில் 3 அமீருல் மோமினீன்களை, ஜனாதிபதிகளை இமாம் மாலிக் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொன்னார், இமாம் அவர்களே, ஒரு தகவலை என்னுடைய அரசு எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் அந்த தகவலை கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். என்ன? இந்த முஅத்தா என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கிரந்தம், இந்த கிரந்தத்தை இஸ்லாமிய உலகம் முழுவதும் அங்கீகரிக்க வேண்டும். அவ்வளவு பரிசுத்தமான அற்புதமான ஒரு கிரந்தமாக இருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு ரொம்ப நெருங்கியவங்க தானே, ரொம்ப தூரமாக இல்லை, ரொம்ப நெருங்கியவர்கள். எனவே இப்படி நெருங்கி இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 93லேயே பிறந்துட்டாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே அவர்கள் பல ஹதீதுகளை அறிவிக்கும் போது நாஃபி என்பவர்களை தொட்டு அறிவிக்கிறார்கள். இந்த நாஃபி யார் என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய மாணவர். சில ஹதீதுகள் அவங்க சொல்லும் பொழுது, ஹத்ததனி நாஃபியுன் அன் இப்னி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன் சாஹிபுர் ரௌலா, எனக்கு நாஃபி அறிவித்தார்கள், அவர்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிச்சாங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ இந்த ரௌலாவில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்தார்கள் என்று அவ்வளவு நெருக்கமாக ஹதீதை சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு நெருங்கியவர்களாக இருந்ததால் அற்புதமான ஒரு கிரந்தமாக அதில் பார்க்கப்பட்டது. இமாம்கள் அவர்களுடைய கிதாபுகளை பற்றியும் அவர்களுடைய அறிவை பற்றியும் அவர்களுடைய ரிவாயத்தை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் சொல்ல இருக்கிறோம். எனவே இந்த கிதாபை நம்ம என்ன செஞ்சிடணும்னா, உலகம் முழுவதும், இஸ்லாமிய உலகம் முழுவதையும் நம்ம கொண்டு போயிடணும். கொண்டு போயிடுச்சு, இந்த கிதாபைத்தான் பின்பற்ற வேண்டும், வேற கிதாபுகளை யாரும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நான் கொண்டு வர போகிறேன். வேற இந்த ரிசாலாக்கள் சின்ன கிதாபுகள்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த முஅத்தா மட்டுமே போதுமானது என்று நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னபோது
இமாம் மாலிக் சொன்னாங்க, லா தஃபால் அமீருல் மோமினீன், அப்படி செய்யாதீங்க. ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த ஹதீதை பெற்றுக்கொண்ட சஹாபிகள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கிறாங்க, உலகத்தினுடைய 8 திக்குகளுக்கும் போயிருக்கிறாங்க. நான் ஒரு சிலரிடமிருந்து ஹதீதை பெறுகிறேன் என்று சொன்னால் பலரிடமிருந்து அவர்களில் பலருக்கு ஹதீதை அறிவித்திருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று கொண்டு வருவது எந்த விதத்திலும் அது சரியானதாக இருக்காது என்று மிக பெருந்தன்மையோடும் பக்தியோடும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய இந்த முதல் கிதாப் முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீது கிரந்தத்தில் ஒரு பெரும் கிரந்தமாக முதலாவதாக உருப்பெற்ற இந்த முஅத்தாவை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு ஹாரூன் ரஷீது கூப்பிடுறார். இவங்க சொல்லிட்டாங்க, வர முடியாதுன்னாங்க. திருப்பி வந்தால் கிதாபெலாம் கையில் கொண்டு வரல. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அமீருல் மோமினின் ஹாரூன் ரஷீத், ஃபலா தக்குன் அவ்வல மை யதஅல் இல்ம ஃபயதஉக்கல்லாஹ். இல்மை தரம் தாழ்த்தக்கூடியவர்களில் முதல் நபராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இல்மை தேடித்தான் நீங்கள் வரணும். ரசூலுல்லாஹ்வுடைய இல்மையில் நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்ன தேடி வர்றதை விட்டுட்டு அந்த இல்மை எனக்கு கொண்டு வந்து வாசிக்கணும்னு சொன்னால் இல்மினுடைய கண்ணியத்தை விட உங்களுடைய கண்ணியம் உயர்ந்ததாக ஆகிறது. இல்மினுடைய கண்ணியத்தை ஒருபோதும் நீங்கள் தாழ்த்தி விடாதீர்கள். அப்படி தாழ்த்தினால் அல்லாஹ் உங்களை தாழ்த்தி விடுவான். சபையில் ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால் பல லட்சம் சதுர கிலோமீட்டரை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக கொண்டிருக்கக்கூடிய ஹாரூன் ரஷீது மன்னருக்கு முன்பாக இவ்வளவு தைரியமாக பேசுகிறார் என்று சொன்னால் என்ன ஈமான் இருந்திருக்க வேண்டும், என்ன இறையச்சம் இருந்திருக்க வேண்டும், எத்தகைய தவக்குலும் தக்குவாவும் அவர்களுடைய நெஞ்சத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அவர்கள் சொன்னதோடு இதை சொன்னதும் பக்கர் ரஷீத் ஹாரூன் ரஷீது அழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஹதீதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஒரு ஹதீதை நான் உங்களுக்கு சொல்லணும். அக்பரிய ஜுஹ்ரி அன் ஹாரிஜ் தப்ன ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால காலலி ஸைத் இப்னு சாபித். எனக்கு ஜுஹ்ரி அறிவிச்சாங்க, அவங்களுக்கு ஹாரிஜத் இப்னு ஸைத் அறிவிச்சாங்க, அவங்களுக்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சாங்க, நான் குந்து பைன எதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால நான் அமர்ந்திருந்தேன், உட்கார்ந்திருக்கிறேன். அப்போ ஒரு வஹி இறங்குகிறது. நஸல் ஆயத்து லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீனா என்ற ஒரு வசனம் இறங்குகிறது. யார் சொல்றா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாரூன் ரஷீது மன்னருக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒரு வசனம் இறங்குகிறது. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், மோமீன்களில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யுத்தக்களத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு நிகரானவர்கள் அல்ல. யுத்தத்திற்காக வேண்டி போகக்கூடியவர்கள், அதனுடைய ஜிஹாதினுடைய சிறப்பு மகிமை அதனுடைய மாண்பை பற்றி நிறைய ஆயாத்துக்கள் ஹதீதுகள் இருக்கிறது. அப்படி ஜிஹாதுக்காக செல்லக்கூடியவர்களும் செல்லாமல் ஊரிலே அமர்ந்திருக்கக்கூடிய மோமீன்களும் ரெண்டு பேரும் சமம் இல்லை, அவர்களுடைய அந்தஸ்தை இவர்கள் அடைய முடியாது என்ற வசனம் எழுதிய பொழுது ஃபபக்கா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, அந்த பக்கத்தில் இருந்த அருகில் இருந்த இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அழுதுட்டாங்க. அவங்களுக்கு கண் தெரியாது. கண் தெரியாத ஒரு மனிதர் யுத்தக்களத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அவங்க யுத்தக்களத்துக்கு போகிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிக்கவும் இல்லை, நீங்களாம் யுத்தக்களத்துக்கு போகக்கூடாது இருங்க அப்படிம்பாங்க. அதோடு மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தக்களத்திற்கு வெளிநாடு வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது மஸ்ஜிதுன் நபவியினுடைய இமாமாக இப்னு உம்மி மக்தூமை வச்சுட்டு போவாங்க. கண் தெரியாத அந்த சஹாபியை மஸ்ஜிதுன் நபவியினுடைய இமாமாக வச்சுட்டு போவாங்க. அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சொன்னாங்க, நாயகமே, நான் போகணுங்கிற ஆசை எனக்கு இருக்க தான் செய்யுது, ஆனால் என்னால் முடியலையே, யுத்தக்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. அப்படியானால் அந்த பாக்கியத்தை நான் பெற முடியாதா? அந்த அந்தஸ்தை நான் அடைய முடியாதா? அந்த கௌரவம் எனக்கு கிடைக்காதா? அந்த நன்மைகளை நான் ஆகிரத்திலே பெற முடியாதா என்று அழுதாங்க.
ஸைத் பின் சாபித் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் லா யஸ்தவில் காயிதூன மினல் மோமினீன்னு சொல்லும் பொழுது நான் எழுதினேன், மா ஜஃபா வகலமி ரத்துபுன் மா ஜஃபா, என்னுடைய கலம் என்னுடைய பேனா ஈரமாக இருக்கிறது. தொட்டு தொட்டு தானே எழுதுறது, அந்த காலத்தில் தொட்டு தொட்டு எழுதுவாங்க, மைய தொட்டு எழுதுவாங்க. அப்படி என்னுடைய கலம் அதனுடைய ஈரம் காயவில்லை, நான் மையை தொட்ட அந்த மை காயவில்லை. ஃபகுஷியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் வஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் வஹி வந்தது. கைரு உலித் தரர், ஒரு வார்த்தை திருப்பி அல்லாஹ் இணைச்சி அனுப்புனா, கைரு உலித் தரர், தங்கடம் உள்ளவர்களை தவிர, தங்கடம் உள்ளவர்களை தவிர என்ற வசனம் என்ற அந்த வாக்கியம் இறங்கியது, இந்த வார்த்தை இறங்கியது. யாருக்கு தங்கடம் இருக்கோ அவங்களை தவிர, அவங்க இந்த அந்தஸ்தை அடைவாங்க என்ற அந்த வசனம் இறங்கியது என்று சொல்லிட்டு அமீருல் மோமினின் இப்படி இறங்கிச்சு. அமீருல் மோமினே, ஹருஃபுன் வாஹிதுன் நஸல பிஹி ஜிப்ராயில் வல் மலாயிகா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிற மலக்குமார்களும் கொண்டு வரக்கூடிய குர்ஆனிலிருந்து வஹீயின் மூலமாக ஒரு எழுத்து இருக்கிறது இல்லையா, ஹர்ஃபுன் வாஹிதா, அது வாகிறது கைரும் மின் மசீரத்தி 50,000 ஆம், 50,000 வருடங்கள் நடந்து கல்வியை தேடுவதற்காக பிரயாணிப்பதை விட ஒரு ஹர்ஃபு மிக உயர்ந்தது, சிறந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவ்வளவு. எனவே இப்படிப்பட்ட ஒரு கல்வியை உங்களிடத்தில் வர செய்ய வேண்டும் என்றால் அந்த கல்வியை நீங்கள் இழிவுபடுத்ததாக ஆகாதா என்றதும் ஹாரூன் ரஷீத் மன்னர் அப்படி அழுது துடித்து போய்விட்டார். இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று குறிப்பிட்டார். சங்கையானவர்களே, இமாம் மாலிக் ஒரு வெளிநாட்டுக்காரரு, வெளிநாட்டிலேருந்துலாம் வருவாங்க. ஸல்லல்லாஹு போன ஆரம்பத்திலேயே ஒரு ஹதீதை சொல்லிட்டோம். மதீனாவில் ஒரு இமாம், ஒரு அறிஞர் தோன்றுவார், உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தும் ஒட்டகங்களை கட்டிக்கொண்டு அவருடைய இல்மை பெறுவதற்காக மக்கள் அணி அணியாக வருவார்கள் என்ற ஹதீதினுடைய அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹதீதை படிக்கிறதுக்கு இமாம் அவர்களிடத்தில் படிக்கிறது, மாலிக் அவர்களிடத்தில் ஒரு வெளிநாட்டவர் வந்தார். வந்து ஒரு கேள்வியை கேட்டார். இமாம், இதுக்கு என்ன பதில் அப்படின்ட்டு. தெரியலையே அப்படின்ட்டாங்க. திரும்பவும் கேட்டாங்க. 2-3 நாள் கழித்து கேட்டாங்க. ஒரு 10 நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து கேட்டார். இல்லை, இப்போ அவருடைய பயணம் நெருங்கி விட்டது, பயணம் புறப்பட போகிறார். அவர் சொன்னார், நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்தேன், நீங்கள் தெரியாதுன்னு இவ்வளோ காலம் சொல்லிட்டீங்களே, நான் எப்படி போகிறது என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்களாம், இப்போவும் எனக்கு அது தெரியல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போதும் எனக்கு பதில் தெரியவில்லை, உங்களுடைய நாட்டில் போய் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த கேள்வியை மாலிக்கிடம் கேட்டேன், அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லுங்கள் என்றார்கள். கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல. தெரியாது என்றால் தெரியாதுன்னு சொல்கிறது இல்மு. ஒரு விஷயம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லணும், அதை இல்மு என்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி அழகா சொல்வார்கள், அதை நாம் எடுத்து சொல்வோம். ஆனால் தெரியாமல் இருந்துக்கிட்டு அவர் கேட்டால் நம்மளை எதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாங்களே, நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுருவாங்களோ, இவர் என்ன அல்ம்சா என்ன ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லிடுவாங்களா, இவர் பெரிய ஒரு ஆள் இல்லையே என்பதற்காக ஏடாகூடமாக சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார், அவர் தண்டனைக்குரியவராக ஆகிவிடுவார். அந்த அச்சம் அவர்களுக்கு இருந்தது. வெளிநாட்டிலிருந்து வந்து பலமுறை கேட்ட பொழுதும் தெரியாது என்ற பதிலையே கடைசி வரை சொன்னதோடு மாத்திரமல்லாமல் மாலிக்குக்கு இதற்கு விளக்கம் தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய நாட்டில் எவ்வளவு கல்பில் பெருமை இல்லை, அகம்பாவம் இல்லை, நான் என்ற அந்த திமிர் இல்லை என்பது தானே அர்த்தம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களை 4ஆக பிரிக்கிறாங்க. மனிதன் ஒருத்தன், அவனுக்கு விஷயம் தெரியும் என்பதும் அவனுக்கு தெரிகிறது. ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, ஒருத்தருக்கு தெரியுது, அந்த விஷயம் தனக்கு தெரியும் என்பதும் அவருக்கு தெரிகிறது. இவர்கிட்ட போய் படிங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இல்மு இருக்கு, அவருக்கு தெரியும், ஆனால் தனக்கு தெரியும் அந்த ஆற்றல் தன்னிடம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. அவர் தூங்குறார், அவர் எழுப்பி விடுங்க. 3வது ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு அந்த இல்மு தெரியாது, ஆனால் தெரியாது என்பது அவருக்கு தெரியும். இந்த இல்மு நம்மகிட்ட இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது. இவர் நல்லவர் தான், அவருக்கு கற்றுக் கொடுங்கள். 4வது ஒருத்தன் இருக்கிறான், இந்த மாதிரி ஆள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறான், சட்டம் நிறைய பேசிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியவும் செய்யாது, தெரியாதுங்கிறதும் அவனுக்கு தெரியாது.
ஜஹில் முரக்கப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இவனை பயந்துக்கங்கிறாங்க, இவனை நெருங்கிறாத, அவனுக்கு தெரியவும் செய்யாது, தனக்கு தெரியாதுங்கிறதும் தெரியாது. ஒரு கேள்வியை ஒருத்தன் கேட்குறான் சமீபத்தில், எலிக்கறி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறான். எலிக்கறி சாப்பிடலாமா? இப்போ ஒரு பெரிய, அவர் தான் பெரிய அல்லாமா முஃப்தி பஹருல் உலூம் அலைகிறாரே, அவருக்கு பதில் சொல்ல தெரியலன்னா எல்லோரும் கேவலம் அடிச்சிருவாங்களே. நான் பல ஹதீதுகளை பார்த்து விட்டேன், அதற்கான எந்த தடையும் இல்லை, சாப்பிடலாம். நாங்கள் யோசிங்க, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய அறிவு கடல். அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதிலே அறிவித்திருக்கிறார்கள். பல அறிஞர்கள் அவர்களை கனவிலே கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நாயகமே இவர் மாலிக்கிடம் போங்கள் என்கிறார்கள். அப்படிப்பட்ட மாலிக் இமாம் தனக்கு தெரியாது என்பதை தெரியாதுன்னு சொல்றாங்க. இவன் சொல்றான் எலிக்கறி சாப்பிடலாமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு, அதற்கு இவர் லைவ்ல பதில் அளிக்கிறார். உடனே அவருக்கு அங்கனையே பதில் அளிக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் தலைவனை ஏற்றுக்கிட மாட்டாங்க, தூக்கி துப்பையில் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இது ஈமானா? இது ஈமானினுடைய அடையாளமா? இஸ்லாத்தினுடைய அடையாளமா? யோசிக்கணும் அருமையான சகோதரர்கள். எனவே இப்படிப்பட்டவர்களை பயந்து கொள்ளுங்கள், நெருங்கி விடாதீர்கள் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி. எனவே அவர்களுடைய தொடர்பு ஈமானை பழுதாக்கிவிடும், பாத்திலாக்கிவிடும் என்பது. இஸ்மாயில் இப்னு ஜாஃபர், இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் ஒருத்தர் இமாம் மாலிக் அவர்களுடைய தரிசுக்கு வந்து போகிறாரு. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பாடம் நடத்தக்கூடிய அந்த தரிசு இருக்கிற ரொம்ப அழகாக இருக்கும், சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் அந்த மஜ்லிஸுக்கு வந்து போவார். ஒரு கேள்வியை கேட்குறார், ஒரு சாதாரண ஒரு கேள்வி தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பார்த்து சொல்கிறேனே அப்படின்ட்டாங்க. நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இவர் போயிட்டார். என்னடா இந்த கேள்விக்கு இவர் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு, உலகத்தில் இருந்தெல்லாம் ஆட்கள் பெருசு பெருசாக வர்றாங்க, ஒட்டகங்களாக வந்து நிற்குது, குதிரைகளாக வந்து நிற்குது, கோவேரிகள் இதுதான் வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மதீனாவியை வந்து நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் தெரியலங்கிறாரு. இவரெல்லாம் ஒரு பெரிய ஆலிமா, பெரிய அறிஞரா அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். அன்னைக்கு இரவு கனவிலே ஒரு அசரீரி வருகிறது. மாலிக் இப்னு அனஸினுடைய அறிவை குறைத்தா மதிப்பிடுகிறாய், எச்சரிக்கையாக இரு, எச்சரிக்கையாக இரு. நாம் என்ன பார்க்கிறோம்? அறிவு என்பது ஒன்று, இன்னொன்று பேணுதல் என்பது. அந்த பேணுதலினுடைய அடிப்படையில் வாயில் வந்ததையெல்லாம் பேசுவது என்பது நேர் முரணானது. பேணுதலுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றவாளியாக, தண்டனைக்குரியவராக அவர் மாறிவிடுவார். அந்த வகையிலே இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த ஒன்றையும் உடனடியாக சொல்வதில்லை. அவங்க சொல்கிறாங்க, நான் ஃபத்வா 21வது வயசில் நான் ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்தேன், தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வயசு 21. ஆனால் சும்மா கொடுத்துற, மதீனா ஷரீஃபை சார்ந்த 70 அறிஞர்கள் நீ ஃபத்வா கொடு, தீர்ப்பு செய், நீ தீர்ப்பு எழுத முடியும் என்று எனக்கு தெளிவாக திரும்ப திரும்ப என்னை வற்புறுத்தியதற்கு பிறகுதான் நான் ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்தேன், தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் அற்புதமான பல தீர்ப்புகள். சில விஷயங்களை நாம் குறிப்பிடுகிறேன். அதில் ஒன்று பாருங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஹாரூன் ரஷீத் மன்னர், அவருடைய மனைவி ஜுபைதா, இந்த 2 பேருக்கு இடையிலையும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவியுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மன்னராக இருக்கார். பேசி கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒரு தர்க்கம் அப்படின்னு கேட்டால், லவ்சஞ்ச் அப்படின்ட்டு ஒரு உணவு, லவ்சஞ்ச் அப்படின்னு ஒரு உணவு, ஃபாலூதஜ்னா இன்றைய ஃபாலூதா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு உணவு. இந்த ஃபாலூதஜ் லவ்சஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த 2 உணவு, இந்த 2 உணவில் எது மிக சுவையானது அப்படின்னு ஒரு பேச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணுமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2ல் எது நல்ல டாப் உணவு, ரொம்ப நல்ல உணவு எது, ரொம்ப ருசியான உதவி எது என்று 2 பேருக்கு இடையில வரும் பொழுது ஹாரூன் ரஷீதனுடைய மனைவி சொன்னாங்க, ஜுபைதா சொன்னாங்க, ஃபாலூதஜ் தான் டேஸ்ட்டு அப்படி. இதுக்கு நேர் முரணான கருத்து அவர் கொண்டிருக்கிறாரு. இல்லை, லவ்சஞ்ச் தான் டேஸ்ட்டு அப்படின்ட்டு. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்,
சில சமயங்களில் சின்ன விஷயங்கள் பெருசாக பொறி பறந்துடும், விவகாரமாயிரும். ஒரு அற்பத்துக்கும் உதவாத விஷயத்தை கொண்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி சண்டைங்க வந்துருச்சு. 2 பேருக்கு இடையில கடுமையான இல்லை ஃபால்வதஞ்சு தான், இல்லை ஜவுசஞ்சு தான் என்றெல்லாம் தர்க்கமாகி வார்த்தைகள் உயர்ந்து ஒரு கட்டத்தில் பயங்கரமாக ஆகிவிட்டது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. மன்னர் இல்லையா, அந்த காலத்தில் சில மன்னர்கள் இல்லை மனிதர்கள் சில இந்த மாதிரி சொல்லிடுவாங்க தங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு. கிடையாது, நீ என்னுடைய இப்படிலாம் நீ என்னை எதிர்த்து பேசிவிட்டாய், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தை விட்டு நீ வெளியேறி, இந்த இரவு நீ என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் நீ படுக்க கூடாது, அப்படி படுத்தால் நீ தலாக்னு சொல்லிட்டார். நீ தலாக் அப்படின்ட்டார். இது எவ்வளோ அந்த கோபத்தில் மனுஷன் பேசுறது தானே. கோபத்தில் மனுஷன் பேசுறது. அவ்வலுல் அரபியில் ஒரு பழமொழி இருக்குது, அவ்வலுல் கலபி ஜுனூனுன் வ ஆஹிருஹு நதமுன். அவ்வலுல் கபபி ஜுனூனுன், கோபத்தினுடைய துவக்கம் பைத்தியக்காரத்தனம், அதனுடைய கடைசி கைசேதம். இப்படி பேசிட்டமே, தெரியாமல் இப்படி நடந்துக்கிட்டமே என்று வருத்தப்படுவது, கைசேதப்படுவது. அதை போல ஹாரூன் ரஷீத் அப்படி பேசிட்டார். என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் இன்று இரவு நீ தூங்கக்கூடாது, அப்படி நீ தூங்குவதாக இருந்தால், தங்குவதாக இருந்தால் என்னுடைய ஆட்சியை நீ தலாக்காகி விடுவாள், என் ஆட்சியை விட்டு வெளியேறு. ஆட்சியை விட்டு வெளியேறுனா லேசான இடமா? எவ்வளோ தூரம் போகணும்? ஃப்ளைட்டாக இருக்குது, ராக்கெட் இருக்கா? பஸ்ஸில் போனாலும் முடியாது, அந்த காலத்தில் பஸ்ஸும் இல்லை. ஃப்ளைட்டில் போனாலே முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய விரிவான ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார் ஹாரூன் ரஷீத் மன்னனுடைய காலத்தில். இஸ்லாமிய ஆட்சி மிக விரிவாக பறந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல லட்ச சதுர கிலோமீட்டர்ஸ் விரிவடைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு வெளியில் போடுறதுன்னா எப்படி? மாலையில் நடக்கிறது, நைட்டில் வெளியே போனால் எப்படி போகிறது? அதற்கு பிறகு ஹாரூன் ரஷீத் அப்படியே யோசிக்கிறார், நம்ம தப்பு பண்ணிட்டோமே. ஆஹிரு நதமுன், அதனுடைய கடைசி கைசேந்தானே, என்னடா இப்படி வம்பா பேசிட்டோம் அப்படின்னு இந்த செய்திகளை உலமாக்களுக்கு சொல்கிறார். உலமாக்கள்லாம் அப்படி திகைக்கிறாங்க, என்ன பதில்னு தெரியல. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த தகவல் வருகிறது. தகவல் வந்துன்னு சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அந்த அம்மா தொழுற மாதிரி இருக்கிறாங்களா? அம்மா தொழுற மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து பீரியட் டைம்லலாம் இல்லை அப்படின்னு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பள்ளி வாசலில் போய் அவங்கள தூங்க சொல்லுங்கன்ட்டாங்க. பள்ளிவாசல் என்பது அவருடைய மம்லக்கத்துக்கு உட்பட்டது கிடையாது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வினுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. எனவே பள்ளியில் அவருடைய செல்வாக்கு உட்பட்ட இடம் அது இல்லை, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது கிடையாது. பள்ளியில் போய் தங்க சொல்லுங்க, தூங்க சொல்லுங்கன்ட்டாங்க. எவ்வளவு அற்புதமான தீர்ப்பு! ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்போதான் நிமிர்ந்து உயிர் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது ஹாரூன் ரஷீதுக்கு. அருமையானவர்களே, அப்படி மிக நுட்பமான தீர்வுகளை கூறக்கூடிய ஆற்றலை வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தான் என்பதற்காக இங்கே நான் குறிப்பிடுகிறேன். ஜாஃபர் இப்னு சுலைமான் அவர் மதீனாவினுடைய கவர்னராக வந்திருக்கிறார். அந்த காலத்தில் வேற ஒரு விவகாரம் நடந்தது. அந்த விவகாரத்தினுடைய அடிப்படையில் தலாக்குல் முக்ரஹ், வற்புறுத்தப்பட்டு தலாக்கு வாங்குவது செல்லுபடியாகும் என்று சிலர் தீர்ப்பு கொண்டாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவியை நான் தலாக்கு சொல்ல மாட்டேங்கிறார், நீ சொல்லி தான் ஆகணும், உன் மனைவி நீ தலாக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வற்புறுத்துறாங்க. அவர் முடியாதுங்கிறார், அடிப்பேன், குத்துவேன், வெட்டுவேன் அப்படின்ற உடனே அவர் பயந்து என்ன செய்கிறார், தலாக்குன்னு சொல்லிட்டார். அப்போ வற்புறுத்தப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு முதுத்தரான நிலையில் அவர் என்ன செய்தார், தலாக்குன்னு சொல்லிட்டார். இந்த தலாக்கு உண்டாகுமா? ஷரியத்தில் உண்டாகாது. ஆனால் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படி உண்டாகும்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த போது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இது தலாக்கே கிடையாதுன்னாங்க, இது தலாக்கு உண்டாகாதுன்ற போது ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு தலாக்கு உண்டாகுங்கிற சட்டம் தேவை. ஏன்னா அவர் அந்த பிரச்சனையில் இருக்கிறார், உண்டாகும் என்று சொல்லணும். இமாம் மாலிக் சொன்னபோது முடியாதுன்ட்டாங்க. என்ன செய்தார் தெரியுமா? இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தலையில் மொட்டை அடித்து ஒரு கழுதையில் ஏற்றி சாட்டையால் அடித்து ஊர்வலம் போங்க என்று அனுப்பிவிட்டார். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த கழுதையில் ஏற்றி கொண்டு வரப்படுறாங்க, சாட்டையால் அடிக்கப்படுறாங்க, முட்டை அடிச்சிருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஃபக்கால அலாமன் அரஃபனி ஃபக்கத் அரஃபனி ஒமல்லம் யாரிஃப்னி ஃபஅன மாலிக் இப்னு அனஸ் இப்னு ஆமிர். நான் யார் தெரியுமா? என்னை யாருக்காவது தெரியாமல் இருந்தால் விளங்கிக்கங்க,
நம்ம வெக்கப்பட்டலாம். கழுதையில் மொட்டையை அடித்து சாட்டையால் அடிச்சுட்டு வரும்போது நமக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்கும், ஹயாவாக இருக்கும், தலையை குனிஞ்சிக்கிட்டு வருவோமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் யார் தெரியுமா, அலாமன் அரஃபனி ஃபக்கத் அரஃபனி, என்னை அறிந்தவர், என்னை யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னை யாருன்னு தெரியலையோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், நான் தான் மாலிக் இப்னு அனஸ் இப்னு ஆமீர், நான் தான் மாலிக். ஏன் தெரியுமா, நான் சொல்லுகிறேன், வான அக்கூலு தலாக்குல் முக்ரஹி லைஸ பிஷை, நிர்பந்திக்கப்பட்டு தலாக்கு வாங்குவது அது எந்த விதத்திலும் உட்பட்டது அல்ல, அது கூடாது, அந்த தலாக்கு உண்டாகாது, அது பொருட்படுத்தக்கூடாது என்பதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேங்கிறது அங்கே தைரியமாக சொன்னார்கள். இந்த செய்தி கவர்னருக்கு போச்சு, இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, இனி மக்கள் அவங்க பக்கத்து திரண்டுருந்துச்சுன்னா பெரிய பேரம் ஆயிருந்தோனையும் விட்டுருங்க என்று அவர் சொல்லிட்டார். பின்னால் ஜனாதிபதியாக இருந்தவர், அவருடைய தந்தை ஜனாதிபதியாக இருந்தார், அவர் இவங்ககிட்ட வந்து என்ன செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே என்ன வருகிறோம் என்றால், ஒரு அரசு அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுத்த போதிலும் அதற்கு பணியாதவர்களாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிடுறேன். தைரியமாக இருந்தார்கள், ஹக்கை எடுத்து சொல்வதில் கொஞ்சமும் பயப்படவில்லை. எல்லா இமாம்களும் அப்படிதான் இருந்தாங்க, இமாம்கள் அத்தனை பேரும் அப்படி இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். சத்தியத்தை யாருக்கு முன்னாலும் எடுத்து சொல்வாங்க. ஹாரூன் ரஷீதுக்கு முன்னால் சொல்லலையா, அமீருல் மோமினீன் தானே, அவர் ஜனாதிபதி. இங்கே கவர்னருக்கு முன்னால் சொல்லலையா? ஆக எந்த தூரத்திற்கும் அவர்கள் செல்லுவார்கள், எந்த தண்டனையும் சுமந்து கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஷரியத்தினுடைய சட்டத்தில் கை வைப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை உரத்து பேசக்கூடியவர்களாகத்தான் இமாம்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிடுவேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி மாலிக் இமாமினுடைய பிரதானமான மாணவர்களில் ஒரு ஆள். இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இவர்களுக்கு மத்தியில் நடந்த நிகழ்வுகள் பல்வேறு அற்புதமான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆச்சரியமான, எனக்கு பிரியமான பல செய்திகள், நான் விரும்பி பேசக்கூடிய செய்தி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து அதை நாம் தொடர இருக்கிறோம். அடுத்த கூட்டத்தொடரிலே அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேச இருக்கிறோம். உலகத்திலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய அறிவாளிகளில் ஒருவர் இமாம் ஷாஃபி. நான் செய்திக்கு வருகிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாலிக் இமாமினுடைய பிரதானமான மாணவர். அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க, மாலிக் இமாம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் நிறைய அவங்க ஓதி முடிச்சுட்டு கிளம்ப போகிறாங்க, புறப்பட போகிறாங்க. மாலிக் இமாம்கிட்ட சொல்கிறதுக்கு வர்றாங்க. வந்தால் வீட்டுக்கு வெளியில் நிறைய குதிரைகள், நிறைய ஒட்டகங்கள், நிறைய கோவேரி கழுதைகள், வாகனங்கள் நிற்குது. இதை பார்த்து அப்படியே அரண்டு போயிட்டாங்க. எவ்வளோ நிற்குது, நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகள், கோவேரி கழுதைகள் நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஓத வந்தவங்க அது தனியாக இருக்குது, அது வேற இடத்துல நிற்குது. இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவங்க வீட்டை சுற்றி அப்படி நிற்குது, பெரிய கூட்டமாக அதுவே நிற்குது. இவங்க கேட்டாங்க, இமாம் மாலிக் உஸ்தாத் என்ன இவ்வளவு இருக்குது? இமாம் மாலிக் என்ன சொன்னாங்க தெரியுமா, இது எல்லாமே உனக்கு தான், நீ எடுத்துகிட்டு போயிடு, நீ போகும்போது கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கிறாங்க. எனக்கா இவ்வளவுமா? எல்லாமே உனக்கு, நீ போகும்போது எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போ. அப்போ நீங்கள் வாகனிக்கிறது உனக்கு தெரியாதா? இந்த மதீனா ஷரீஃபில் நான் எந்த வாகனத்தின் மீதும் ஏறி செல்வது இல்லை. கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாதம் பட்ட இடத்தில் நான் ஹாஃபிர், அந்த குளம்புகளை கொண்டு நான் ஏறி உட்கார்ந்திருக்க, நான் ஒரு வாகனத்திலே ஒட்டகத்திலோ அல்லது கோவேரி கழுதையிலோ குதிரையிலே உட்கார்ந்திருக்க, அதனுடைய குளம்புகள் அந்த காலடியை மிதித்து விடக்கூடாது என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இவைகள் எதுவும் எனக்கு தேவையில்லை, அனைத்தையும் மதீனாவை விட்டு வெளியே செல்லக்கூடிய நீ கொண்டு போய்விடு என்று அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட தாராள தன்மை என்பது மாத்திரமல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாகவும் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய மஜ்லிஸ், அவங்க மஜ்லிஸ் நடத்துகிறதா இருந்தால் ரவுதாவுக்கு முன்னால் உட்காந்து நடத்துவாங்க. ரவுதா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நடத்துவாங்க. மாணவர்களுக்கு பிறகு பொதுமக்கள் பின்னால் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே ஹபீப்னு ஒருவர் இருப்பார், அவர் தான் வாசிப்பார். ஹபீப்ங்கிறவர் தான் வாசிப்பார். அவருடைய மாலிக் இமாமருடைய எழுத்தாளர், மாலிக் இமாமருடைய அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய அவங்க வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஹதீத் வாசித்து முடித்ததுக்கு பிறகு இவங்க அது ஒரு ஸ்டைல்,
ஒரு வாசிக்க இவங்க விளக்கம் சொல்லுவாங்க, அதனுடைய கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லுவாங்க, அதுக்குண்டான விளக்குரை என்ன என்பதை எல்லாம் அவர்கள் அறிவித்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புகார் போடப்பட்டிருக்கும், புகை போடப்பட்டிருக்கும், உயர்ந்த ஆடையை உடுத்துவார்கள். சின்ன வயசில் அவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஹதீதை படிக்கிறதுக்காக வேண்டி நான் போக ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, எங்கப்பா போகிற மாலிக், எங்கே போகிற? நான் ஹதீதை படிக்க போகிறேன். ஹதீதை படிக்கிறதுக்கு எப்படியா போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதை அல்லவா நீ படிக்கப் போகிறாய், வா இங்கே என்று உயர்ந்த ஆடை போட்டு அந்த சின்ன வயசிலேயே எனக்கு தலைப்பாகை, உயர்ந்த துணியால் தலைப்பாகை கட்டி என்னை அனுப்புவாங்க. மதரசாக்களுக்கு போகும்போது பிள்ளைகள் அவ்வளோ நீட்டாக போகணும். ஆனால் இப்போ மதரசாவுக்கு போகும்போது அப்படி போகலை, ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா நீட்டாக போகிறாங்க. மதரசாக்களுக்கு போகும்போது எப்படி இருக்குது பிள்ளைகள்லாம், மூஞ்சி கழுவாமே போகக்கூடிய பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். எனவே அந்த நிலைகள் மாறணும். மதரசாக்கள் குர்ஆனை ஓதக்கூடிய இடம், அதை விட ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் எது இருக்க முடியும் இல்லையா? இல்மை தரக்கூடிய இடம், குர்ஆனை ஓதி தரக்கூடிய இடத்தை விட இல்மை சொல்லித்தரக்கூடிய உயர்ந்த இடம் இந்த உலகத்தில் எங்கேயா இருக்கா? எனவே அங்கு அனுப்பும் பொழுது அவ்வளவு சிறப்பாக போக வேண்டும் என்று என்னுடைய தாய் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அன்று முதல் நான் மஜ்லிஸிலே வந்து உட்காரும்போது ஒலு இல்லாமல் கிளாஸில் உட்கார மாட்டாங்க, ஒலுவோடு உட்காருவார்கள். அப்படி உட்கார்ந்துட்டு என்ன செய்வான்னு கேட்டால், அந்த அத்தர் திரும்பவும் நல்ல கோட்லாம் போட்டிருப்பாங்க, கோட்டு போட்டு உட்காந்து நல்ல அத்தரை பூசி சீப்பு எடுத்து தாடியெல்லாம் நல்லா சீவி, நல்ல முடியை சீவி, நல்ல தலைப்பாக அழகாக கட்டி அப்படி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கம்பீரத்தோடு உட்கார்ந்து நடத்துவார்கள். ஏனெனில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதை அல்லவா நாம் பாடம் நடத்துகிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த மஜ்லிஸ் பின் ட்ராப் சைலண்ட், அப்படி அமைதியாக இருக்கும். யாரும் இடையில் பேசக்கூடாது. யாராவது கேட்பதாக இருந்தால் இடையில் பேசக்கூடாது. பாடம் நடத்தி முடித்ததற்கு பிறகு இமாம் சொல்லுவாங்க, இப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் என்றால் ஒவ்வொருவராக கேட்பார்கள். அப்படித்தான் பாடம். அவ்வளவு அதபாகவும், அவ்வளவு கண்ணியமாகவும், அவ்வளவு மனமாகவும், அவ்வளவு நிறைவாகவும் அந்த பாடங்கள் இருக்கும் என்பதை அந்த மதரசாவிலே கற்ற மாபெரும் உலமாக்கள், அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் வந்தார். ஜா ரஜுலுன் இலா மாலிக் ஃபகால், அவர் கேட்டார், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா கைஃப இஸ்தவா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில், இமாம் மாலிக் அவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா அர்ஷில் அமர்ந்தான் அப்படின்னு வருது. எப்படி அமர்ந்தான்? அல்லாஹ் அமர்றதுன்னா எப்படி அமர்ந்தான் என்று கேட்டதும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் கோபம் வந்தது. அப்படியே பூமியை பார்த்து உட்காந்துருந்தாங்க. கையில் ஒரு குச்சி எடுத்து அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தரையில் அப்படியே தட்டுறாங்க. அப்படியே தட்டிட்டு திருப்பி அவங்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு. அந்த கேள்வியில் உடம்பெல்லாம் வியர்த்து விட்டது. அவர் அப்படி நிற்கிறார். இந்த கம்பை திருப்பி காட்டினாங்க. அல் கைஃபு மின்ஹு கைரு மஅக்கூல், அல்லாஹ் எப்படி அமர்ந்தான் என்பது அறிய முடியாத விஷயம். இஸ்தவா என்பது புரிய முடியாத விஷயம். ஒல் ஈமானு பிஹி வாஜிபுன், ஆனால் அதை நம்புவது வாஜிபு. ஒஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், இது பற்றி கேள்விகளை எழுப்புவது பித்அத்து. வஅதுன்னுக சாஹிப பித்அத்தின், உன்னை நான் பித்அத்துக்காரனாக பார்க்கிறேன், இந்த இடத்தை விட்டு நீ உடனே வெளியில் போ அப்படின்னாங்க. இன்னைக்கு இதுதான் பெரிய விஷயமா பேசுகிறான். இன்னைக்கு இதை பெருசாக எடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள் இருக்கிறது, குர்ஆன் சொல்லப்பட்டதான் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிடும். நான் கேட்குறேன், குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் இருக்குது. இது வரைக்கும் யார் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறா? யார் விளக்கம் சொல்லியிருக்கிறா? ஹாமீம். என்ன தர்ஜுமா பாருங்க, ஹாமீம்னு போட்டிருப்பாங்க. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் ரா. நூன் நூன் தான் போடுறாங்க. நூனுக்கு என்ன விளக்கம்? ஒன்றும் இல்லையா? விளக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. நமக்கு அது விளங்க முடியல. அது ரகசியம். சில விஷயங்களை விளங்கணும். இது கோட் வேர்ட். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் சாத், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ரா, ஹாமீம் நூன் காஃப் என்று வரக்கூடிய ஹுரூஃபுன் முகத்தஆ என்று சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பேர் ஹுரூஃபுன் முகத்தஆ. இந்த எழுத்துக்கள் இருக்கிறதே, இவைகளெல்லாம் கோட்வேர்ட், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உரிய ரகசியங்கள். அல்லாஹ் சில ரகசியங்கள் அதில் வச்சிருக்கிறான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், அவர்களுக்கு மட்டுமே. இல்லைன்னா அதற்கு விளக்கத்தை ரசூல் அப்பவே சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அலிஃப் லாம் மீம் என்ன ரசூல் சொன்னாங்களா? சொல்லல. அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ளதுங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது.
இஸ்தவா என்பதால் சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. சில கற்பனைகளில் நம்முடைய கற்பனைகளால் எட்ட முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது, அதை சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி இருப்பான் நம்ம சிந்திக்கலாமா? சிந்திக்காதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வலா துஃபக்கிரு ஃபீ தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தாத்தை நீங்கள் சிந்திக்காதீர்கள். இப்போ ஒரு மனுஷனை பற்றி நம்ம பேசுகிறோம், இமாம் மாலிக் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். நான் இப்போ சொல்வேன், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட ஆள், என்ன மாதிரி இருந்தாங்க? நல்ல நிறம், நல்ல ஒயிட், சிகப்பு கலந்த நல்ல நிறத்தில் இருந்தாங்க. நல்ல ஹைட்டாகவும் இருந்தாங்க. நல்ல தாடி, அருமையான அடர்த்தியான தாடியும் இருந்தது. நெற்றியிலே வழுக்கை இருந்தது, அவங்களுக்கு வழுக்க விழுந்திருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய தோரணையை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. முகம் அப்படி பளபளன்னு இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியாச்சு. நல்ல உடல்வாகு, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, தலையில் என்ன செய்திருக்கிறது? வழுக்கை விழுந்திருக்கிறது, அடர்ந்த தாடி இருக்கிறாங்க, நல்ல நிறம் உடையவர்கள். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்க, இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை உங்கள் கனவுல அவங்க பார்த்தீங்க, அடா நம்ம நினச்ச மாதிரி இருக்குதே, சொல்லலாம் இல்லை? சொல்லலாம். அல்லது கனவுல பார்க்குறீங்க, நாம் நினச்ச மாதிரி இல்லையே, வேற மாதிரில இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய நினைக்கலாம். கற்பனை என்பது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி கற்பனை செய்தால், எப்படி கற்பனை செய்தாலும் அது தப்பு தான். முடியாது, உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் கல்புகளை கடந்தவன், சிந்திப்பதை விட்டும் கடந்தவன். தமிழில் இறைவனுக்கு கடவுள்னு சொல்கிறான் இல்லையா? கடவுள்னா என்ன? உள்ளத்தை கடந்தவன். கடவுள்னு சொன்னாலே உள்ளத்தை கடந்தவன், உள்ளத்தால், சிந்தனையால், கற்பனையால் கட்டுப்படுத்த முடியாதவன். இறைவனுடைய தாத்தை சிந்திக்க முடியாது. அவன் எப்படி இருப்பானா சிந்திக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அவனுடைய தாத்தை நம்ம சிந்திக்கக்கூடாது. அவன் எப்படி இருப்பான்னு சிந்திச்சோன்னு சொன்னால் அவன் பைத்தியக்காரனாக போயிடுவான். அதை சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி அவன் அரிசிலே அமர்ந்தான், அரிசிலிருந்து இறங்கினான். ரப்புனா தபாரக் வ தஆலா என்சிலு இல்லை சமாஇ துன்யா என்பது போன்ற ஹதீதுகள் வருது. அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த லைலத்துல் கத்ர் இரவில், நிஸ்பு ஷாபானுடைய இரவில் இந்த பூமியினுடைய வானம் நமக்கு தெரியுது இல்லையா, அந்த வானத்துக்கு இறங்கி வர்றான் அப்படின்னு ஹதீதுகள் இருக்குது. அப்போ இறங்கி வர்றான்னா நம்ம இறங்கி வர்ற மாதிரியா? அப்படி இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய அருள் நம்மை நெருங்கி வருதுன்னு வச்சுக்கிடணும். அல்லாஹ் இறங்குறான் ஏறுறாங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அரிசில் இருக்கிறான்னா மற்ற இடத்துலலாம் என்னாச்சு? அப்போ அல்லாஹ்வை அரிசுக்கு உள்ள ஒரு கட்டுப்படுத்தணுங்கிற மாதிரிலாம் வருது. இது நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவுக்கு முற்றிலும் மாற்றமானது. அல்லாஹ் அரிசிலிருந்து இறங்குகிறான் என்பதற்கு இப்னு தைமியா என்ற ஒரு அறிஞர், நம்முடைய கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்டவர், அவர் என்ன செய்தார்? ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் மெம்பர்லேருந்து இறங்கி காட்டினார், இப்படி தான் அல்லாஹ் இறங்கினாண்டு. முதல் குழப்பம் அவர் தான் செஞ்சார் இந்த விஷயத்தில். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ்வினுடைய இப்போ எதுல்லான்னு நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வினுடைய கை என்று வருது. அல்லாஹ்வினுடைய கை என்றால் அல்லாஹ்வுக்கு கை இருக்கா அப்படின்னா? ஐனமா துபல்லு சம்ம உஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குங்கிறான். அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கு முகம்? என்ன முகம் இருக்குதா? இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் பூமி வானத்தினுடைய ஒளியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு பேரொளி என்பதை மட்டும்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர அவன் எப்படி இருப்பான் என்று சொல்ல முடியாது. நரகம் இருக்க, இந்த நரகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை அள்ளி போடுறான், பாவிகளை அள்ளி போடுறான், அவனை மறுத்தவர்களை அள்ளி போடுறான், இணை வைத்தவர்களை அள்ளி போடுறான். கோடி கோடியான மக்களை போட்டதற்கு பிறகு, கற்களை எல்லாம் போட்டதற்கு பிறகு நீ நிரம்பிட்டியான்னு கேட்குறான். ஹலீம் தலாத்தி, நீ நிரம்பிட்டியான்னு கேட்குறான். ஓ தக்கூல் ஹல்மிம் மசீத், ஏதாவது மிச்சம் இருக்கான்னு அது பெரிய பசியோடு கேட்குற மாதிரி கேட்குது. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதுக்கு பிறகு வயதஉ கதமஹு, தன்னுடைய பாதத்தை அதன் மீது வைப்பான். ஃபதக்கூல் கத் கத், போதும் போதும் அப்படின்னு அது சொல்லும். அப்போ நம்ம கேட்குறோம், அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை நரகத்தில் வைக்கிறான், அவனுக்கு பாதம் இருக்குதா? அவனுடைய பாதம் நரகத்துக்கு போகுமா? இப்படிலாம் ஒரு கேள்வி வருதா இல்லையா? எனவே இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா அதை அடக்குகிறான். இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டுமே தவிர வேறு விதமான நம்மை மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு நமக்கு கால் இருக்கிற மாதிரி, நமக்கு கை இருக்கிற மாதிரி, நமக்கு கண் இருக்கிற மாதிரிலாம் அல்லாஹ்வை கற்பனை செய்யக்கூடாது. எனவே இந்த மனிதர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல கேட்குறாரு, அல்லாஹ் தஆலா எப்படி உட்கார்ந்தான் அப்படின்றதும் அவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு. அந்த கோபத்தில் அவங்க உடம்பெல்லாம் வியர்த்து விட்டது. அவர்கள் சொன்னார்கள், இதை நம்புறது வாஜிபு, ஆனால் எப்படி என்பதெல்லாம் இது அறிய முடியாத ஒரு விஷயம்.
அல்லாஹ்வினுடைய விஷயத்தில். எனவே இந்த மாதிரி கேள்வி கேட்பது பித்அத்து. நீ உன்னை நான் பித்அத்துக்காரனாக பார்க்கிறேன், நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு என்று அவனை அந்த மனிதனை வெளியேற்றப்பட்டது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறையச்சம் பேணுதல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்லபத்துல் கஅனபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை ஒரு இரவு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்குறதுக்கு நான் போனேன். அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுருத்துல் மக்காபிர் என்ற வசனத்தை ஓதுறாங்க. என்று அந்த சூறாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது சும்மல துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நயீம், இந்த முடியுதா இல்லையா? துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நயீம், நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய சுகம் பாராட்டி இருக்கக்கூடியவைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வசனம் வந்தபோது அப்படியே அழுதுட்டாங்க. ஃபபக்கா, திரும்ப சும்மல துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நயீம் அதை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஓதி முடிப்பான்னு பார்த்தா அழுக அவங்களால தாங்க முடியல. இறையச்சத்தால் அவர்கள் குலுங்கி அழுதார்கள். அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஹத்தா தல அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய வக்து வர்ற முறை அதுவரைக்கும் அவர்கள் அழுதார்கள். அப்படி ஒரு இறையச்சம் மிகுந்தவர்களாக அவர்களை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் அங்கே இருக்கல, அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பாடத்தில் நான் வந்து உட்கார்ந்தேன். அவங்களுடைய முகத்தை பார்க்கிறேன். அப்படி ஒரு ஒளி பிரகாசமாக அது இருந்தது. என்ன அவங்க குறிப்பிடுறாங்க? இறையச்சம், அப்படி இறையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் மீது அவ்வளோ பக்தி. இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? நீங்கள் சுகமாக அனுபவித்தவைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. இதற்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இப்போ நமக்கு நல்ல வெயில் காலம் தாகமாக இருக்குது, தண்ணியை குடிக்கிறோம். ஒரு ஐஸ் வாட்டர் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா? இது வந்து ஒரு சுகம் பாராட்டுதல், ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம். தாகத்திற்கு தண்ணீர் என்பது நியாயமான ஒன்று. அதற்கு மேல் ஒன்றை நாம் தேடுகிறோம். வெறும் தண்ணியை குடித்தாலும் நமக்கு என்ன செய்யும்? தாகம் அடங்கிடும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? ஐஸ் வாட்டரை குடிக்கிறோம். இன்னும் ஐஸ் வாட்டரை குடிக்கிறதாக இருந்தால் வெறும் தண்ணீர், சாதாரண தண்ணீர் தாகத்தை அடக்குவதற்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக குளிர் தண்ணீர் தேவை. நீங்கள் வேண்டாம் பாருங்கள், ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர், ஒரு 200 மில்லி நீங்கள் குடிச்சிங்க, தண்ணி தாகம் போயிடும்னு வைங்க. ஆனால் ஐஸ் வாட்டர் குடிங்க, 300 மில்லி குடிக்கணும். ஐஸ் வாட்டருங்கும்போது கொஞ்சம் கூடுதல் உள்ளே போகும். அது அப்போ தான் தாகமும் அது அடங்கும். அந்த அளவுக்கு அது தேவைப்படும். எனவே சற்று அதிகமான சுகத்தை நாம் தேடியதால் நீ இதை எதற்காக இந்த தண்ணீரை குடித்தாய் என்று கேட்கப்படும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதுக்காக அது குற்றமாக பார்க்கப்படாது, ஆனால் அது கேள்வியாக கேட்கப்படும். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, இப்போ ஒரு பொருளை நம்ம விரும்பி சாப்பிட்றோம். அந்த விரும்பி சாப்பிடும் பொழுது இதை எதற்காக நீ சாப்பிட்டாய் என்ற கேள்வி அதில் இருக்குது. சுவை இருக்க போய் தானே நம்ம சாப்பிட்றோம். கொஞ்சம் இந்த பொருள் நல்லா இருக்கும், ஏன் சாப்பிட்டாய் என்ற கேள்வி இருக்கும். தண்டனைக்கு உரியது அல்ல அது. அல்லாஹ் ஆகமாக்கி இருக்கக்கூடிய உணவை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஏன் இதை நீ சாப்பிட்டாய் என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம் என்பதற்கு அதுதான் விளக்கம் என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். நாம் எதையெல்லாம் சுகமாக அனுபவித்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஆகிரத்தில் கேள்வி கேட்பான் என்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிரியம். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர் பிரியம் மாதிரி அவங்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிரியமாக இருந்திருக்கு. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. நான் ஏன் வாழைப்பழத்தை விரும்பினேன் தெரியுமா? இந்த வாழைப்பழம் என்பது இது வந்து இந்த வயக்கூலு அன்ஹு அஷ்பஹு பிசமரில் ஜென்னா, இது சுவனப்பழத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. சுவனப்பழம் இருக்கிறது இல்லையா, அதற்கு ஒப்பாக இருக்கிறது. லா யன்கதி சைஃபன் வலா ஷிதான். இப்போ மாம்பழம் இருக்குது, இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஒரு டிசம்பரில் மாம்பழம் கிடச்சிதா? இல்லை, அது சீசன் வரணும். அதே மாதிரி மாதுளை, அதற்கு ஒரு சீசன். கொய்யா இப்போ நிறைய கிடைக்குது, அதுக்கு ஒரு சீசன். கொஞ்ச நாள் போனால் சீசன் முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசனில் தான் அந்த பழங்கள் என்ன செய்ய காய்க்கும். அந்த சீசன் போன பிறகு வேறு எங்கேயா இருக்கும், அது ரொம்ப சொற்பமாக இருக்கும். அது பெருமளவும் சுவையாகவும் இருக்காது, அந்த அளவுக்கு கிடைக்காது. வாழைப்பழம் இந்த காலத்தில் கிடைக்கும், அந்த காலத்தில் கிடைக்காதுன்னு இருக்குதா? எல்லா காலத்துலையும் அது விளையுது, எல்லா காலத்திலையும் அது கிடைக்குது.
லா யன்கத்திஉ ஸைஃபன் வலா ஷிதான். அது கோடை காலமாக இருந்தாலும் சரி, அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் இந்த வாழை மரம் அது அதனுடைய அளவுக்கு அது காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது, குறைக்கலாம் இல்லை. எல்லா காலத்திலையும் ஒன்று போல காய்க்கிறது. இது இந்த மரத்திற்கு மட்டுமே இருக்கிறதுனால் சுவன மரத்திற்கு இது ஒப்பாக இருக்கிறதுங்கிறாங்க. இமாம் மாலிக் சொல்கிறாங்க, சுவன சுவனத்தில் அங்கே மாம்பழம்னா எல்லா காலத்துலையும் மாம்பழம் கிடைக்கும். எல்லா காலத்துலையும் சுவனத்தில் இப்போ இருக்குது, அப்போ இல்லைன்னா கிடையாது. தட்டுப்பாடு குறைஞ்சிருச்சு, சீசன் இல்லைன்னா சொர்க்கத்தில் இருக்கா, நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும். மரத்தில் போய் நம்ம பறிக்கவும் தேவையில்லை, கையை நீட்டினா குதுஃபா தானியா அது கீழே இறங்கி வந்துடும், நம்ம பறிச்சிக்கலாம். இப்படி கையை நீட்ட வேண்டியதான், அது வந்துடும், பறிச்சிக்கணும். இப்படி தான் மரங்கள். இங்கே நம்ம கம்பை வச்சுக்கிட்டு மேலே ஏறி காலை ஒடிகிற வேலையெல்லாம் அங்கே கிடையாது. நம்ம கையை நீட்டணும், அந்த கிளைகள் தனிந்து வந்துவிடும். குதுஃபா தானியாங்கிறான், நெருங்கி வந்துவிடும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சொர்க்கம் அது. அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஒரு காலமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வாழைப்பழம் இங்கே வேறு எந்த பழமாக, பேரிச்சம்பழமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கனியும். அதற்கு நம்ம சில சமயம் போனால் இது அந்த சீசன் இல்லை, ஆனால் நிறைய பறித்து வச்சுருப்பாங்க, அது வேறு விஷயம், அது கிடைக்காது. ஆனால் பறித்து வைத்திருப்பார்கள், கிடைக்கும். மரங்களிலே இருக்காது, மார்க்கங்களிலே பார்க்க முடியாது. ஆனால் வாழைப்பழம் மட்டும் எல்லா காலத்திலையும் கிடைக்கிறதுனால அது சுவனப்பழத்திற்கு ஈடானது என்று இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த பழம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது என்றும் அவர்கள் இயம்பியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகுந்த பேணுதலும் கண்ணியமும் மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த அற்புதமான கிரந்தம், அந்த முவத்தா இருக்கிறது அல்லவா, ஆச்சரியமானது. நிறைய இமாம்கள் அதற்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீது கிரந்தத்தை இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற ஒரு ரோல் மாடல் முவத்தா மூலமாக தான் இறங்கிச்சு. இமாம் புகாரிலாம் பின்னால் வர்றாங்க. மாலிக் இமாமுடைய காலத்தில் நம்ம கடந்த வாரமே சொன்னோம், இமாம் புகாரியே பிறக்க இல்லை, இமாம் புகாரி பிறக்கவே இல்லை, இமாம் முஸ்லீம் பிறக்கவே இல்லை, இமாம் நசை பிறக்க இல்லை, இந்த சிஹாவு சித்தான் சொல்லக்கூடிய 6 இமாம்களும் பிறக்கவே இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹினுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபியினுடைய மாணவர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலினுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 இமாம்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நெருங்கிய இமாம்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவித்திருக்கக்கூடிய எல்லா ஹதீதுகளும் ஆச்சரியமான, அற்புதமான, மிகவும் சஹீஹானது. அதில் ரொம்ப சஹீஹானது எது தெரியுமா? அஸஹுல் அஸானிதிலி மாலிக்கின் அன் நாஃபியின் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டு தன்னுடைய மாணவர் நாஃபியுக்கு அறிவிச்சாங்க. அந்த நாஃபியுடைய மாணவர் தான் இமாம் மாலிக். அந்த நாஃபியின் மூலமாக அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீதுகள் இப்னு உமர் சொல்லி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, நாஃபி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீது தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவித்த ஹதீதுகளிலேயே ரொம்ப உன்னதமான ஹதீது, மிகவும் பரிசுத்தமானது, சந்தேகத்திற்கு இடமில்லாதது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். செய்தனா யஹ்யா இப்னு முயின் மிகப்பெரிய முஹத்தீஸ், அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் அறிவித்த அத்துணை ஹதீது அறிவிப்பாளரும் சிகத், நம்பிக்கைக்குரியவர்கள் தான். ஏன்னா இமாம் மாலிக்கு கொஞ்சம் யாரையாவது லேசாக சந்தேகப்பட்டாலும் அவங்களோட சொல்ல ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஹதீதில் மற்ற விஷயங்களை பேணிக்கிடுவாங்க, ஹதீதாக பதிவு செய்ய மாட்டாங்க. சின்ன ஒரு டவுட் வந்தாலும் பதிய மாட்டாங்க, அந்த அளவிற்கு. ஏனெனில் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை அப்படியே சொல்லக்கூடியவர்களாக ஹதீது அறிவிப்பாளர்கள் இருக்கணுங்கிறாங்க. இப்போ நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வரலாற்றை சொன்னேன், ஜுபைதாவுடைய வரலாற்றை சொன்னேன். அந்த வரலாற்றை நீங்கள் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறீங்க, வீட்டில் சகோதரர்களுக்கோ மனைவிக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொன்ன வார்த்தையை அப்படியே நீங்கள் சொல்வீங்களா? இல்லை தானே, அப்படியே முடியுமா? அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அப்படி கிடையாது. அவங்க என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும் என்கிறார்கள். அதற்கு சில காரணம் உண்டு. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபிக்கு ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظஹரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜா இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த அப்படின்ட்டு ஒரு துஆ. நீங்கள் நைட்டில் படுக்கும் பொழுது இந்த துஆவை ஓதிட்டு படுங்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த துவா ஓதிட்டு நீங்கள் படுத்துருங்க. ஆனால் அந்த சஹாபிக்கு சொல்லிக்கிட்டு, இந்த துவா ஓதிட்டு நீங்கள் படுத்து அதில் நீங்கள் மூத்தாயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கவாதிங்கிற கருத்துப்பட நீங்கள் ஃபித்ரா, அந்த இஸ்லாத்தில் தான் நீங்கள் மரணிக்கிறீர்கள், தூய இஸ்லாத்தில் மரணிக்கிறீங்க. தூய முஸ்லீமுக்கு என்னது? சொர்க்கம் தானே. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சஹாபி அந்த துவாவை திருப்பி சொல்கிறாங்க. ஒபி நபியிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பினாயே அந்த நபியை கொண்டு அப்படிங்கிற இடத்துல ஒபி நபியிக், ரசூல்லா தான், அது ரசூல்லா தான் தன்னை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி அந்த துவாவில் இணைக்கிறாங்க. இவங்க நபியிக்கங்கிறது சொல்கிற இடத்துல ஒரு ரசூலிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய ரசூலை கொண்டுங்கிறாங்க. இப்போ நபிக்கன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க ரசூலுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான். அதில் யாரும் கருத்து வேறுபாடு இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஓ நபிக்கல்லதி அர்சல்த, நான் என்ன சொன்னனோ அந்த வார்த்தையை தான் நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அங்கே திருத்தி கொடுக்குறாங்க, ஓ நபிக்கல்லதி அர்சல்த அப்படிங்கிறாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்வது என்பது தனி ஒரு சிறப்பு. இந்த அடிப்படையில் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே வார்த்தையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதை இங்கே நாம் நினைவுபடுத்துவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில ஹதீதுகளில் புகாரிலையும் இருக்குது, இப்போ எல்லா ஹதீதுகளையும் இருக்குது, அவு உண்டு ஒரு வார்த்தை போடும், அவு கால அப்படின்னு வரும். இந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லது இந்த வார்த்தையை சொன்னாங்க, சந்தேகம் வந்துருச்சு. விஷயம் ஒன்று தான். நான் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், அத்தா என்று சொன்னால் வந்தான், ஜா என்றாலும் வந்தான். இந்த இரண்டு வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் என்ன சொல்லணும்? ஜா அவு அத்தா, இந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லது இந்த ரெண்டில் எதை சொன்னாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது சஹாபிகள் என்ன செஞ்சிருவாங்க? இந்த வார்த்தை அல்லது இந்த வார்த்தை என்று சொல்லுவாங்க. இது ஷக்க ராவியும்பாங்க. இப்படிப்பட்ட அளவிற்கு ஹதீதுகளில் கண்ணும் கருத்துமாக மிக கவனத்தை செலுத்தி வந்திருக்கிறார்கள் சஹாபிகளும் இமாம்களும் என்பதில் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, யஹ்யா இப்னு முயின் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் மாலிக் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீதில் இருக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் சிக்கத், நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லிட்டு இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, ஹதீது கலையில் இமாம் மாலிக் ஒரு ஸ்டார், நஜும், அவங்க தான் ஸ்டார். ஹதீது கலையினுடைய நஜ்மை ஸ்டாரே அவங்க தான். யார் ஹதீதை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஹதீது கலையில் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஹதீதை எழுத வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய அந்த ஹதீது துறையை தொடாமல் உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அந்த துறையை அவ்வளவு தெளிவுபடுத்தி வச்சுட்டாங்க. மன் அராதல் ஹதீத ஃபஹுவ ஐயாலுன் அலா மாலிக், அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு ஏதாவது ஒரு தொடர்பை அவர் ஏற்படுத்தி ஆக வேண்டும். அப்போதுதான் அவர் ஹதீதிலே நுழைய முடியும். இன்னொன்று இமாம் ஷாஃபி சொன்னாங்க, மாலிக் இமாம் ஒரு விஷயத்தை அறிவிச்சுக்கிறாங்கன்னு வந்துருச்சா கையை கட்டிட்டு ஏத்துக்கங்கிறாங்க. ஹதீதில் இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅக்கல் ஹதீது அன் மாலிக்கின் ஃபஷுத்த யதகஃபி, கபி, உன் கையை கட்டிடு. அது அப்படி இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத, அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஹதீதை ஏற்றுக்கிடணும். ஏன்னா அவ்வளோ பியூரிட்டி. நீங்கள் வேணால் பார்க்கலாம், ஒரு கட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு நாங்கள் போகிறோம், ரோட்வேஸ் மலேசியாவுக்கு போகிறோம். போனால் சிங்கப்பூருடைய இமிக்ரேஷன் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நடக்கணும், இங்கேருந்து அந்த வாசல் வரைக்கும் தான், அவ்வளோதான். அது மலேசியா இமிக்ரேஷன். மலேசியா இமிக்ரேஷனில் அந்த வர்றவங்களாம் என்ன செய்கிறாங்க, சும்மா இப்படி காட்டிக்கிட்டு இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பெருசாக ஒன்றும் கண்டுக்கிடவே இல்லை. அப்போ நான் என்னுடைய நண்பர் அவர் வர்றார், அவருக்கான வெயிட் பண்ணுறேன். என்னங்க இவனு இப்படி காட்டிட்டு போகிறானோ கண்டுக்கிடவே இல்லையே இந்த மலேசியாவில் இமிக்ரேஷனில், எல்லோரும் சும்மா போயிட்டுக்கிறான். அவன் என்னத்தை காட்டுறான்? அவன் ஐடியை காட்டுறானா அல்லது டிரைவிங் லைசன்ஸை காட்டுறானா, என்னத்தை காட்டுறான்னு கூட அவன் பார்க்கலையே அப்படின்னு நான் கேட்குறேன் அவட்ட. என்ன இமிக்ரேஷன் நடக்குது? ஒரு செக்கிங் ஒன்று வாங்கி கூட பார்க்காம அப்படி சும்மா அனுப்பிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறது. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அது சரி, அவன் எங்கேருந்து வர்றான்? சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூர் இமிக்ரேஷன் முடிச்சு தானே வர்றான். ஆமாம், சிங்கப்பூர் இமிக்ரேஷன் எவ்வளோ கிளியர்னு தெரிய தானே செய்யும். சட்டம் தானே, அங்கே சட்டம் தானே பேசும். அங்கே ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டு தாண்டி வர முடியாது, அவ்வளோ கிளியராக இருக்கிறான்.
இவன் வர்ற ஆக்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட சிங்கப்பூர் இமிக்ரேஷன் மேலே மலேசியா இமிக்ரேஷன் நம்பிக்கை வச்சுருக்கிறான். அவன் தப்பு பண்ணால் உள்ளே வரமாட்டான், விடமாட்டான், நில்லுன்றுவான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான், வேற பிடிச்சி வைப்பான், விசாரணை வைப்பான். அங்கேருந்து வெளியே வந்துட்டு அவன் கிளியராக இருந்தால் தான் வெளியே வர முடியும். எனவே அவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறான், அதனால் இவன் கண்டுக்கிறது இல்லை. ஏதாவது டவுட் வந்தால் பார்ப்பான், பெரும்பாலும் டவுட் வர்றது இல்லை, அங்கேருந்து வர்றது எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுவான் என்று அவன் குறிப்பிடுகிறான். சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் இமிக்ரேஷன் லேசாக இருக்கும். அந்த அளவிற்கு அதை மாதிரி இது நம்ம உதாரணத்துக்கு நமக்கு விளங்குறதுக்கு உதாரணம் சொல்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எந்த ஹதீதை சொன்னாலும் அப்படியே கையை கட்டிட்டு ஏற்றுக்க. ஏன் தெரியுமா? அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பியூராக இருந்தால் மட்டும்தான் பதிவு செய்வாங்க, இல்லைன்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒரு சின்ன டவுட் வந்தாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. சின்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு முக்கியமான செய்தி, ஒரு முக்கியமான ஃபத்வா அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள். நம்முடைய மனசையெல்லாம் அப்படியே கலக்கிடுது. அது ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க. அந்த பெண்ணை குளிப்பாட்டுறதுக்கு இன்னொரு பெண், அந்த ஊரில் பிரபல்யமான ஒரு பெண் இப்படி இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்ணை வந்து குளிப்பாட்ட வந்திருக்கிறாங்க. குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன ஒரு அறையில் வச்சு குளிப்பாட்டுறாங்க. அவங்க மட்டும்தான், அந்த குளிப்பாட்டுற பெண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் அந்த அறைக்கு வெளியில் உட்காந்துருக்குறாங்க. இந்த அறை சின்னதாக இருக்குது. திடீர்னு நினச்சிட்டாங்க, அறையுடைய கதவை சாத்திட்டாங்க. இந்த பெண்ணு அறையுடைய கதவை சாத்திட்டாங்க. சரி, அங்கே வெளியில் வந்தவங்க சொந்தக்காரங்க சரி எதுக்கோ சாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. கொஞ்சம் அவுரத்துக்கெல்லாம் வெளியாகுமா இல்லையா, உடம்புல ட்ரெஸ்லாம் கலத்துவாங்க மாற்றுவாங்க, அதெல்லாம் நடங்கிறதுனால ஏதாவது விளையாட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாகியும் சாத்திய கதவு திறக்கலை, சும்மா சாத்திட்டாங்க. அப்படி கதவு சாத்தில அந்த பெண்ணும் குளிப்பாட்டிட்டு இது வரைக்கும் வந்திருக்கணும். எவ்வளவு நேரம் ஆக 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 இது வரைக்கும் ஆள் வெளியில் வரலையே அப்படின்ட்டு ரொம்ப யோசனை வந்து, ஒரு பெண் என்னடா இவ்வளோ நேரம் ஆக போகிறது இல்லையே என்ன மெதுவாக எலும்பி வந்து உள்ள எட்டி பார்க்குறாங்க. அவர்களுடைய கை அந்த ஜனாசாவுடைய உடம்போடு ஒட்டிடுச்சு. அந்த கையை அவங்க உடம்புலேருந்து எடுக்க முடியல. இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை, அந்த உடம்புலேருந்து எடுக்க முடியவில்லை. அவர்கள் அப்படியே திணறி போய் இருக்கிறாங்க. அந்த கையை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க, உடம்பை விட்டு அந்த கை வர மாட்டேங்குது. அப்படியே அப்பி போயிடுச்சு. அந்த கை குளிப்பாட்டி கொண்டிருந்த கை அப்பி போயிருக்கிறது. இப்போ இதை வந்து திகைச்சு பார்க்குறாங்க, என்ன அப்படின்னு தெரியல, இப்படி கையை ஒட்டிக்கிடுச்சு, எனக்கு வரமாட்டேங்குது, அந்த அந்த பாடியோட ஒட்டிக்கிடுச்சு, என்ன செய்கிறது? இதனால தான் நான் இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்படி ஒட்டினது தெரியக்கூடாங்கிறது தான் ஒரு கையால் என்ன செஞ்சேன், அதை சாத்தினேன், கதவை சாத்தினேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன செய்கிறது? எவ்வளோ கடைசியில் அவங்கெல்லாம் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஜனாசாவிலிருந்து அந்த கையை பிரித்து எடுக்க முடியவில்லை. இப்போ உலமாக்கட்ட அந்த செய்தி போகுது. அயுக்குத்த ஜுஸ்உம் மின் ஜிஸ்மில் மையித்தி லிதக்லீஸில் யதி அம் துக்தஉல் யது வதுதுஃபனு மஅல் ஜுஸ்ஸா. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ கையை எடுக்க முடியல. இப்போ எடுக்க முடியலன்னா என்ன செய்யணும்னு கேட்டால், ஒன்று அந்த ஜனாசாவில் ஒரு பகுதி, அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படி வெட்டி எடுக்கணும், கட் பண்ணணும். கட் பண்ணால் கை வெளியே வந்துருந்தானே, வயிற்றில் ஒட்டிக்குது, இந்த இடத்த வெட்டி எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல அந்த தோலை வெட்டி எடுத்துட்டா வெளியில் வந்துடும். அப்படி செய்கிறதா, அல்லது அப்படி செல்லிட்டு அந்த ஜனாசாவை அடக்கிறதா, அல்லது இந்த பெண்ணினுடைய கையை வெட்டிடுறதா, அது கையோடு இருக்கும் அதோடு சேர்த்து ஜனாசாவை அடக்கிறதா என்று அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்படி போன உடனே இந்த செய்திகள் போன உடனே இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, உலமாக்கள்லாம் திகைச்சிட்டாங்க. உலமாக்கள் திகைச்சு போயிருக்கிறாங்க. என்னடா இது ஏன் ஒட்டிச்சு, எதுக்கு இப்படி, என்ன பதில் சொல்கிறது? இது ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்கணும். அந்த செய்தியை நாம் சொல்வோம். மாலிக் இமாம் இடத்துல அந்த தகவல் போகுது. அவங்க சொன்னாங்க, எங்களால் பதில் சொல்ல முடியல. இமாம் தாரில் ஹிஜ்ரா மதீனாவினுடைய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட தான் இந்த செய்தியை கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க கொண்டு போன உடனே, அவங்க சொன்ன உடனே அப்படியே திகைச்சிட்டாங்க இமாம் மாலிக். அவங்க சொன்னாங்க, நான் நேராக வர்றேன், அந்த ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த கதவுக்கு பின்னால் நின்றுட்டு அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, வெளியில் நின்றுக்கிட்டு அந்த ரூமுக்கு வெளியில் கேட்குறாங்க, நீ குளிப்பாட்டும் போது ஏதாவது அந்த பெண்ணை பற்றி சொன்னியா? ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்களே, சகோதரிகளே. நீ ஏதாவது அந்த பெண்ணை பற்றி சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லைன்னா இதுக்கு பதில் கிடைக்காது, விளக்கம் சொல்ல முடியாது. ஏதாவது பேசுனியா, அவளை பற்றி ஏதாவது சொன்னியா? ஆமாம். என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன அவளை பற்றி? நான் குளிப்பாட்டி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய பல பகுதிகளையும் மானப்பகுதிகளையும் நான் கழுவி கொண்டு வரும் பொழுது நான் சொன்னேன், இந்த பெண் எத்தனை பேரோடு தொடர்பு கொண்டிருப்பாளோ, விபச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பாளோ அப்படின்னு நான் சொன்னதோடு என்னுடைய கை ஒட்டி கொண்டது. ஜனாசாக்களை குறை பேசக்கூடாது. ஜனாசாவில் பார்க்கக்கூடிய குறைகளையும் வெளியில் சொல்லக்கூடாது. சில குறைகள் தெரிந்தாலும் குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு என்று சில ஆதாபுகள் இருக்குது, சில ஷர்த்துகள் இருக்குது. சில சமயம் ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது சில அதர்கள் வெளிப்படும், சில காட்சிகள் வெளிப்படும். அதெல்லாம் ரகசியமாக அந்த குளிப்பாட்டக்கூடியவர் மறைப்பது அவர் மீது வாஜிப், கடமை. சரி, இப்போ இந்த நடந்துருச்சு. இப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த பெண் இட்டுக்கட்டி பேசிவிட்டான். அந்த பெண்ணை பற்றி என்ன செஞ்சிட்டா? அநியாயமாக பேசிட்டா. அதனால் ஷரியத்து சட்டத்தின் பிரகாரம் இவளுக்கு 80 கசை அடிகள் கொடுக்கணும். அவர் முதுகில் சாட்டையால் அடிங்கன்னாங்க. 80 அடி அடிங்கன்னாங்க. பெண்களை யாரையா கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சாட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பெண்ணுக்கு 80 அடி அடிங்க அப்படின்னாங்க. 1 2 அடி சாட்டையால் முதுகில் அடிக்கப்பட்டது. வேறு வழி இல்லை. அவளும் துடிக்கிறா கடந்து 79 அடிகள் முடிந்து 80வது அடி அவருடைய முதுகிலே பட்டதும் ஒரு கை டக்குன்னு வெளியில் வந்துருச்சு. அருமையானவர்களே, இந்த செய்திகள் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை அவர்கள் செய்ததற்கு பிறகு மதீனா ஷரீஃபிலே இருந்த உலமாக்கள் சொன்னார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருக்கும் வரை அல்லது அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை யாரும் எங்களிடத்தில் ஃபத்வா கேட்டு வராதீங்க, எங்களிடத்தில் யாரும் தீர்ப்பு கேட்காதீங்க, அவர்களிடத்திலேயே நீங்கள் போகணும் என்று சொல்லும் அளவிற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக பேணுதல் மிக்கவர்களாகவும் இறையச்சம் மிக்கவர்களாகவும் மிகுந்த கண்ணியம் மிக்கவர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் குறிப்பிடுகிறோம். அருமையான பெருமக்களே, இவர்களுடைய தந்தை அனஸ், அவர்களுடைய தந்தை ஆமிர், அவர்களுடைய இப்னு ஆமிர், அவர் மாலிக், அவர்களுடைய தந்தை இப்னு ஆமிர். இந்த இப்னு ஆமிர் ரதியல்லாஹு தாலான் அவங்களுடைய மூத்த பாட்டனார். இந்த இப்னு ஆமிர் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு சஹாபி. பத்ர் யுத்தத்தை தவிர மற்ற எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டாங்க. உஹது, ஹந்தக் என்ற எல்லா யுத்தங்கள்லையும் ஸல்லல்லாஹு கலந்துருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், உஸ்மான் ரதியல்லாஹு தன்னுடைய வரலாற்றை நம்ம இந்த இடத்துல பேசினோம். கண்ணீர் மல்கக்கூடிய நிகழ்வுகள் அது. அவங்களுடைய வரலாற்றினுடைய பிந்திய பகுதி கண்ணீர் காவியமாக இருந்தது. இமாம் செய்தனா உஸ்மான் ரதியல்லாஹு தாலான் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போகிறது கூட மற்றவங்க பயந்தாங்க. ஏன்னா அடக்குமுறை நடந்து விடுமோ, நம்மளை தாக்கிடுவாங்களோ என்று பயந்த அளவுக்கு இருந்தது. அவங்களோட ஜனாசாவை தூக்கிட்டு போனது எத்தனை பேர் தெரியுமா? 4 பேர் தான். சரி, நான் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தன்னுடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கீல அடக்குவதற்காக தூக்கி கொண்டு போனவர்கள் 4 பேர். அந்த 4 பேரில் ஒருவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பட்டனார், அந்த சஹாபி இப்னு ஆமிர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷேகுல் இஸ்லாம், ஹுஜ்ஜத்துல் உம்மா, இமாமு தாருல் ஹிஜ்ரா என்று பல்வேறு சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. சயீதுல் மக்புரி, ஆமிர் இப்னு அப்துல்லாஹி ஜுபைர், இப்னுல் முன்கதிர் அஸ்ஸுஹ்ரி, அப்துல் தீனார், நாஃபி ரதியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் தாபிஈகள் அவர்களுடைய உஸ்தாதுகளாக இருந்திருக்கிறார்கள். மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அற்புதமான மாணவர்கள். இப்னு மஹதி, அவுஸாயி, இப்னுல் முபாரக், ஷுஅபா, இப்னு ஜுரைஜ், லைஸ், இமாம் ஷாஃபி, இமாம் ஜூரி போன்றவர்கள் எல்லாம் இவர்களுடைய அற்புதமான மாணவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதில் ஒன்று, இந்த ஒரு ஸ்பெயின் நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, லைஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அறிவிப்புகள் அவங்களோட பெயர்களை பார்க்கலாம். ஸ்பெயினில் வந்து படித்தாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த லைஸ் ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, எனக்கு ஆலிமுல் அந்தலூஸ், அந்தலூஸ்னு சொன்னால் ஸ்பெயின், ஸ்பெயினுடைய அறிஞர் என்று எனக்கு என்ன செஞ்சாங்க, சம்மானி மாலிக் இமாம் தான் எனக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு அங்கே இமாம் லைஸ் ரதியல்லாஹு தஆலா குறிப்பிடுறாங்க. இமாம் லைசி அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஒரு நாள் நாங்கள் மதீனாவில் உட்காந்து தரிசு நடந்துகிட்டு இருக்குது, பாடம் நடந்துகிட்டு இருக்குது, பாடம்லாம் முடிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறோம். திடீரென்று மதீனாவுக்கு யானை வந்தது.
யானை வந்தால் நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் போய் பார்க்க போதும், குழந்தைகள்லாம் யானை யானைன்ட்டு எல்லோரும் வெளியில் போய் பார்க்க போவாங்க இல்லையா? இங்கேயாவது பரவாயில்ல, அரபு நாடுகளில் யானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எப்போவாவது ரொம்ப அபூர்வம். அது 100 வருஷத்துக்கு ஒருத்தர் வருமா, 50 வருஷத்துக்கு ஒருத்தர் வருமா, ஏதோ ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இந்த யானை வருதுன்ற உடனே எல்லாரும் மதியம் அந்த மதரசாவில் இருந்த எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க, போய் பார்க்கறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். யார் சொல்கிறா? லைசி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இமாம் மாலிக் கேட்டாங்க, என்ன எல்லாரும் போயிட்டாங்களே, யானை ஒரு அற்புதமான மிருகம் தானே, அது அடிக்கடி பார்க்கக்கூடியது இல்லையே? ஏன்னா அதுவும் இந்த அரபு நாட்டில் வந்து யானையெல்லாம் அதிகமாக பார்க்க முடியாது. அது ஸ்பெயின், உங்கள் நாட்டிலையும் கூட யானைகள் இல்லை. நீங்களே அதிகமாக யானையை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் வந்து இந்த யானையை பார்க்குறதுக்கு நீங்களும் போவ, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் ஏன் போவதில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், உஸ்தாத் நான் யானையை பார்க்குறதுக்கு இங்கே வரல, உங்களை பார்க்குறதுக்கும் உங்களிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதை பெறுவதற்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய முழு நோக்கமும் அதுவாகவே இருக்கிறது, வேறு எந்த சிந்தனையும் ஆசையும் எனக்கு இல்லை என்று நான் குறிப்பிட்டு காட்டிய பொழுது, ஆலிமுல் அந்தலூஸ், ஸ்பெயினுடைய அறிஞர் என்று இமாம் லைசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய குடும்பங்களை பற்றி பேசும் பொழுது அவங்க வந்து ஒரு சுதந்திர பெண்ணை கல்யாணம் முடிக்க இல்லை, ஒரு அடிமை பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. மனைவி மீது ரொம்ப பிரியம். அல்லாஹ் நம் மனைவிகள் மீது நமக்கு அதிகமான பிரியத்தையும் பாசத்தையும் தருவானாக. நம் குடும்பத்தின் மீது பிரியம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும், அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. அவங்க தன்னுடைய மனைவியின் மீது ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. 3 ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளை யார்? முஹம்மத், ஹம்மாத், யஹ்யா என்று 3 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஃபாத்திமான்னு இருந்தாங்க. ஆனால் இவங்க ஹதீது துறையில் இந்த ஆம்பளை பிள்ளைகள் அவ்வளோ பெருசாக ஈடுபட இல்லை. ஆனால் இந்த ஃபாத்திமா அப்படி ஈடுபட்டாங்க. எந்த அளவிற்கு ஈடுபட்டார்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க, கானத்து தஹஃபதுல் முஅத்தா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின அந்த ஹதீது கிரந்தம் முழுவதும் பக்காவாக மனப்பாடமாக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் என்னென்னு கேட்டால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்லேயும் பெரிய தர்ஸ் நடத்துவாங்க. அப்போ ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கும், அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னால் உட்காந்து நடத்துவாங்க. மாணவர்கள் பெரிய ஹால் இருக்கும், ரொம்ப அற்புதமான வீடெல்லாம் ரொம்ப அற்புதமாக வச்சுருந்துருக்கிறாங்க, மனமாக இருக்கும். அவங்க எதையுமே வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸும் எப்பவும் நீட்டாக இருக்கும், எப்பவும் எல்லா விஷயத்துலேயும் குவாலிட்டியாக இருக்கணும்னு பார்க்குறவங்க. சாப்பாடு அப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்டவங்க அவங்க அந்த பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இவங்க பாடத்தை நடத்தக்கூடிய முறை என்னென்னா, அங்கே வந்து குறிப்பாக அவருடைய ஹபீப்னு சொல்லி அவங்களுடைய அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. அப்படி இல்லை வேறு யாராவது வச்சு அவங்க நீங்கள் பாடத்தை படிங்க ஓத சொல்லுவாங்க. அதை ஓதணுன்னு இவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஓதுறவங்க பக்கத்தில் இப்படி உட்காந்துருப்பாங்க. யார் ஓதுறாங்களோ அவங்க மாலிக் இமாமுக்கு பக்கத்தில் இப்படி உட்காந்துருப்பாங்க. இவங்க இந்த பக்கத்தில் இப்படி இந்த முகம் பார்த்து இப்படி உட்காந்துருப்பாங்க. வாசிக்கும் பொழுது இந்த ஃபாத்திமா இருக்கிறாங்களே, மாலிக் இமாம் ரலியல்லாஹு தன்னுடைய மகளார் ஃபாத்திமா இந்த திரைக்கு பின்னால் உட்காந்துருப்பாங்க. மாலிக் இமாம் உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேட்கும், அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே இமாம் மாலிக் சொல்லுவாங்க, நீங்கள் ஓதுனதை திருப்பி மை யக்ரவு ஃபயஅமுரு மாலிக் ரலியல்லாஹு தஆலானு மை யக்ரவு பி அன் யுஆவிதல் கிராஅத, நீங்கள் ஓதுனதை வாசித்ததை திருப்பி வாசிங்க அப்படிம்பாங்க. இந்த சத்தம் வந்த உடனே பின்னாடி இப்படி டொக்கு டொக்குன்னு சத்தம் வந்த உடனேயே நீங்கள் திருப்பி வாசிங்கம்பாங்க. ஏன்னா அவங்க தப்பாக வாசிக்கிறாங்கன்னு இந்த புள்ள சொல்லி கொடுக்கும். பின்னாடி இந்த ஃபாத்திமா அவங்க தப்பா அத்தா பின்ன அவங்க தப்பாக வாசிக்கிறாரு அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, அங்கேருந்து ஒரு பெஞ்சை தட்டுவாங்க, டக்கு டக்குன்னு தட்டுவாங்க. தட்டின உடனே இவங்க திருப்பி வாசிங்கம்பாங்க. பார்த்தா ஏற்கனவே தப்பாக வாசிச்சிருப்பார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சீர் செய்து கொடுப்பார்கள். இந்த அளவிற்கு தன்னுடைய அருமை மகளாரை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னொரு அற்புத செய்தி என்னன்னு கேட்டால், மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் இருக்குல்ல, 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க, நம்முடைய வரலாறுகளை பேசுகிறாங்க, 4 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்க முடியுங்கிறாங்க. ஒரு குழந்தை உருவாகி இன்றைக்கி ஏதோ எல்லாம் அவசரம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், 1 நாள் போயிட்டா 2 நாள் போயிட்டாலாம் வருது. இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, நம்ம வந்து அந்த பிரசவ இதுகள் பற்றி நம்ம தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் இமாம்கள் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் 4 வருடங்கள் வரை இருக்க முடியும்.
அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இயம்புகிறார்கள். இப்படிப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஜ்லிஸ்கள் அற்புதமானது. அவர்களிடமிருந்து கற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். மிக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. அற்புதமான அறிஞர்கள் அவர்களின் மூலமாக தோன்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வினாலினுடைய இறுதி பகுதி 22 நாட்கள் அவர்கள் சுகமில்லாமல் இருந்தாங்க. வீட்டிலேயே சுகமில்லாமல் இருந்து அவர்கள் ஹிஜ்ரி 179 அவர்களுடைய 86வது வயசில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 14 அன்று அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேர்ந்தார்கள். அவர்கள் கடைசியாக உதிர்த்த வார்த்தை லில்லாஹில் அம்ரு மின் கபுல் வ மின் பஅத். முன்பும் பின்பும் எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்கே உரியது என்ற வார்த்தையோடு அல்லாஹ்வினுடைய சமூகம் சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை அவர்களது வாழ்வியலில் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம்தான் இது. இன்னும் பல தகவல்கள் இருந்த பொழுதிலும் பிற இமாம்களை பற்றியும் நாம் பேச வேண்டியது இருக்கிறது என்பதால் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நாம் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாம் நிறைவுபடுத்தி அடுத்த வாரம் அடுத்த செவ்வாய்க்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை மீண்டும் நாம் சந்திப்போம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன முன்னறிவிப்பு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆலிமுல் குரைஷ் வம்சத்தை சார்ந்த ஒரு அறிஞர் தோன்றுவார். அவர் தோன்றி எம்லஉ திபாக்கல் அர்தி பிஇல்மிஹி, இந்த பூமியினுடைய தட்டை தன்னுடைய அறிவால் நிரப்புவார் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான புகழாரத்திற்கு சொந்தக்காரர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயலும் மிகுந்த ஆச்சரியத்திற்கும் அற்புதத்திற்கும் உரியது என்பதை அந்த வரலாற்று நெடுகிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த பெருமக்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்களினுடைய போதனைகளை கொண்டு இதய சுத்தி பெற்றவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் பாலித்து இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.